ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சாதனா பாதத்துல நமக்கு ஆரம்பிச்சிருக்கிறது பிராணாயாமத்தை பத்தின விஷயம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த பிராணாயாமத்தை பத்தின விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? 49வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 49வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு? தஸ்மின் சதி பிரஸ்வாசயோர் கதி விச்சேதக பிராணாயாமஹா. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமம் என்பது என்ன அப்படின்னா, ஆசனம் சித்தியான நிலையில். தஸ்மின் சதி ஆசனம் ஒருத்தருக்கு நல்லா சித்தி ஆயிடுச்சுன்னா, இதுலயும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஆசன சித்தியோட டைம் 2.5 மணி நேரம். அந்த ஆசன சித்தியை எடுக்காதீங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் பிராணாயாமம் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். அரை மணி நேரம் உட்கார்ற சாமர்த்தியம் திருடமா ஒரே ஆசனத்துல உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா 20 நிமிஷத்துக்கு நீங்க பிராணாயாமம் பண்ணிக்கலாம். அப்போ ஆனா பிராணாயாமத்துக்கு முன்னாடி ஆசன சித்தின்னு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்திரம் இருக்கணும் உடம்புல. முக்கியமானது, பிராணாயாமம் பண்ணும்போது ஆடிக்கிட்டு பண்ணாதீங்க. நடந்துகிட்டோ நின்றுகிட்டோ ஓடிக்கிட்டோ எந்த காரியம் பண்ணும்போது பிராணாயாமத்தை செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? உடம்போட எந்த பாகங்களும் அசையக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிராணன் பாத்தீங்கன்னா 72,000 நாடியில ஏதாவது ஒரு இடத்துல போய் என்ன ஆயிடும்? மாட்டிக்கும். அப்படி மாட்டி நின்றுச்சுன்னா நம்மளால அதை ரிலீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப யாரும் பிசிஷியன்ஸ் யாரும் இல்லை, யோகிகள் யாரும் இல்லை. அதனால ரிஸ்க் எடுக்கவே கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி அசையாம இருந்துகிட்டு தான் பிராணாயாமம் பண்ணணும். அதனால்தான் தஸ்மின் சதி, அந்த தேகம் அசையாத நிலையில், ஆசனம் சித்தியான நிலையில் பிராணனையும் அபானனையும். பிராணன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில போகக்கூடிய வாயுக்கு பேர் பிராணவாயு, உள்ள போகக்கூடிய வாயுக்கு பேர் அபான வாயு. இது பாத்தீங்கன்னா சதா நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அதோட கதி, அதோட போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு வரவை பாத்தீங்கன்னா பிரேக் பண்ற அபியாசம் எதுவோ அந்த அபியாசம், அந்த பிராக்டிஸ்க்கு பேர் தான் பிராணாயாமம். இதை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்லும் போதே சொல்லுது, 6வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம், பிராணாபான சமயோகா பிராணாபான சமயோகா பிராணாயாம இதீரிதா. நல்ல ஸ்லோகம் இருக்கு. பிராணனையும் அபானனையும் சமயோகா. நம்மளோட பயிற்சி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமா ஏதோ போயிட்டு இருக்கு. அதான் சொன்னல, கர்மகாண்டம் கெட்டு போச்சு, எதுக்கு கர்மகாண்டம்னு தெரியாமையே பண்ணிக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லா. கர்ம யோகம் கெட்டு போச்சு, வாழ்நாள் ஃபுல்லா கர்ம யோகம்னு நினைச்சுக்கிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கான், கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும். ஆசனத்தை தெரிஞ்சவன் ஆசனத்தையே பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு ஆசனம்னே தெரியல. இப்போ லிமிட் என்னன்றது நமக்கு தெரியணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பஸ் என்ன. பிராணாயாமத்தோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. பிராணனையும் அபான வாயுவையும். அபான வாயு உள்ள போகக்கூடியது, குதம் வரைக்கும் போகக்கூடியது அபான வாயு. வெளியில பாத்தீங்கன்னா போகக்கூடியது நிசர்க்கம் நிஸ்சார வாயு பாத்தீங்க அப்படின்னா வெளியில போற வாயு பிராணவாயு. பிராணவாயு வெளியில போகுது, உள்ள போறது. இந்த ரெண்டுத்தோட போக்கையும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்றது. பிரேக் பண்றது தான் என்ன? பிரேக் பண்றதுன்னா என்ன சுவாமி, எப்படி பிரேக் பண்றதுனா இல்லைல்ல, சமயோகா. இந்த பிராணனையும் அபானனையும் சமப்படுத்துதல் எதுவோ அதுக்கு பேரு தான் பிராணாயாம இதீரிதா. யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில 6.2. அதுக்கப்புறம் பிராணாயாம இதி புரோக்தோ ரேச்சக பூரக கும்பகைஹி. சரி, அந்த சமப்படுத்துறதுக்கு என்ன அபியாசம் சுவாமி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரகம், ரேச்சகம், கும்பகம், இந்த 3 நாளும் செய்யக்கூடிய அபியாசம் தான் பிராணாயாமம்.
ஆனா லட்சியம் என்னது? ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றது. சுவாமி எனக்கு ஒரு கேள்வி வருது, அந்த ரெண்டு ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன சாமி ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இடா பிங்களான்னு ரெண்டு நாடிகள் வழியா பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல. இந்த 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 இடா பிங்களா வழியா போயிட்டு இருக்க அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்தூல பிராணம். இந்த பிராணாயாமம் எப்ப சமமாகுதோ, எப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் சமமாகுதோ அந்த சமயத்துல அந்த பிராணன் என்ன ஆயிடும்? ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மமா பரிணமிக்கும். மனசுல வச்சு, பிராணன் ஸ்தூலமா இருந்தது சூக்ஷ்மமாயிடும். சூக்ஷ்ம வாயு எதுல பிரவேசிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடியில பிரவேசிக்க ஆரம்பிச்சு. அப்ப இடா பிங்களா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடாவும் பிங்களாவும் சமமாகிறது தான் சூரிய நாடியும் சந்திர நாடியும் சமமாகிறது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிராணாயாமத்தோட தாற்பயம். அப்ப பிராணாயாமம் பண்ணி நல்லா இந்த இடா பிங்களா இடா பிங்களா எப்போ வந்து சுவாமி உங்களுக்கு இப்ப கூட தெரியும், எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நல்ல புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல புண்ணியம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகும், மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணும்போது சாந்தமா இருக்குன்னா அது சந்திர நாடி. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நல்ல ஒர்க்காலிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இருக்கிற நாடி சூரிய நாடி. இந்த ரெண்டு நாடியும் சில சமயம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா நீங்க கை வச்சு பார்த்தா தெரியும் எந்த நாடியில வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ரெண்டு நாடியும் ஒவ்வொருத்தருக்குமே புண்ணிய வசத்தினால அபியாசம் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் நம்மள அறியாமலேயே என்ன பண்ணும், இந்த ரெண்டும் பிரேக் ஆகி ஈக்குவலா போக ஆரம்பிச்சோம். இன்ஹேல் எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலையுமே ஈக்குவலா போக ஆரம்பிக்கிறது. இப்ப நமக்கு அப்படி இல்லை. எப்ப ரெண்டும் ஈக்குவலா போகுதோ அப்ப தெரிஞ்சுக்கலாம், அப்ப சுசும்னா நாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுசும்னா நாடியில போற பிராணன் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப உத்கிருஷ்டமானது. புருவம் பிராணம் ஆவேசிய சமயக்கு, புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சமயக்கு கீதால கிரமமுக்தி சாதனமா சொல்லியிருக்கோம். பிராணனை வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய நாடிக்கு பேரு சுசும்னா நாடின்னு பேரு. அப்ப இந்த பிராணனையும் அபானனையும் சமப்படுத்துதல் அப்படின்றதும் இந்த இடா பிங்களாவை வந்து பாத்தீங்கன்னா சமப்படுத்துதல் சுசும்னா நாடி ஆக்டிவேட் பண்றதும் ரெண்டும் ஒரே காரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிராணாயாமத்தோட பர்பஸ் இதுதான். இதுக்காக தான் பூரக்கம் பண்றோம், ரேச்சகம் பண்றோம், கும்பகம் பண்றோம். இந்த 3 அபியாசத்துக்கு பேரும் பிராணாயாமன்னு பேரு. ஆனா பிராணாயாமம் பிரதானம் என்னது? சமப்படுத்துதல். பிராண அபானனை சமப்படுத்துதல் தான் லட்சியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வேதாந்தத்துல படிக்கிறவங்களுக்கு உபாசகர்களா இருக்கும்னு வச்சுங்களேன். உபாசகர்களுக்கு இது என்ன சுவாமி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா இருந்தாலும் ரெண்டா பிரிச்சுங்க. எதா இருந்தாலும் ரெண்டு. இப்ப சனாதன தர்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, ஒண்ணு வந்து கிரியா பிரதானம் ரிச்சுவல்ஸா போயிட்டு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த பிரதானம் போயிட்டு இருக்கும். இப்ப நிறைய பப்ளிக்கு என்ன தெரியும், கிரியா மட்டும்தான் தெரியும், சித்தாந்தம் தெரியாது. ரொம்ப கம்மியான பேருக்கு தான் சித்தாந்தம் தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு பிராணாயாமம், ரெண்டாவது வந்து பிராண உபாசனை. பிராணாயாமம், ரெண்டாவது பிராண உபாசனை. பப்ளிக்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கும். கிரியா பிரதானமா இருக்கிற காரியங்கள் தான் இருக்கும். வைதிகமா இருக்கட்டும், நிறைய கர்மகாண்டம் போயிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது சித்தாந்தம் தெரியவே தெரியாது, இந்து மதத்தோட சித்தாந்தம் தெரியாது. இதே மாதிரி இப்ப பௌத்த மதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீனயானம் மகாயானம்னு 2 பிரிஞ்சிருக்கு. ஹீனயானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிச்சுவல்லா நம்மள மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மகாயானம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தியானம் பண்ணக்கூடியது, வெறும் இந்த சித்தாந்தங்களையே வச்சிருக்கோம், சூன்யவாதத்தை சொல்ற சித்தாந்தம். இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பிராணாயாமத்திலையும் 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், இன்னொன்னு வந்து பிராண உபாசனம். சரி, இந்த பிராண உபாசனம் நமக்கு என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரசுராம கல்பசூத்திரம்னு எழுதிக்கிங்க பக்கத்துல. பரசுராம கல்பசூத்திரம் 1:11 பரசுராம கல்பசூத்திரம். இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கும்போது கைட் பண்றது நமக்கு. இதெல்லாம் எடுத்து அங்கங்க நம்ம என்ன பண்ணணும், முக்கியமானதுன்னு போட்டு வச்சுக்கணும். நான் சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ரிஷிகேஷ்ல பாடம் படிக்கும்போது, நம்ம ஆர்டிஸ்டா இருந்தாலா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும்போது இப்போ ஒர்க்கிங் ஆர்டர்லாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஆர்ட் ஒர்க்லாம் வரும்போது இந்த சின்ன ஸ்டாப்பர் இருக்கும்ல, ஸ்டிக்கர் இருக்கும்ல, இதை எடுத்து டேட்டு போட்டு அங்கங்கே ஒட்டி வச்சுப்பேன். என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸாக ஒட்டி வச்சுப்பேன். யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் கொடுக்கணும், என்ன பண்ணணும், என் கண்ணில் படுற மாதிரி.
வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒட்டி வைக்கிற ஹேபிட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கு. படிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் எடுத்து எடுத்து எழுதி எழுதி ரூம் ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ ஹெல்ப் தெரியுங்களா? அது ரொம்ப ஹெல்ப். அது இப்போ என்கிட்ட இருக்க அசட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் இருக்குல்ல, நிறைய அந்த ஸ்லோகங்கள்னா லட்சணங்கள். ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு தெரியணும் அப்படின்னா அந்த லட்சணம் இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவு தெரியும். சுவாமி ஏன் பிராணாயாமமா இருக்கட்டும், மந்திர ஜபமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்போ சுவாமி பலன் கொடுக்கும் அப்படின்னா, கல்பசூத்திரம், பரசுராம கல்பசூத்திரத்துல சொல்லுது, குரு மந்திர தேவதாத்ம மன பாவனானாம் ஐக்கிய நிஷ்பலனாத் அந்தராத்ம வித்திஹி. ஒரு ஸ்லோகத்தோட ஒரு வரி தான் நான் சொல்றேன். குரு மந்திர, ஒவ்வொன்றா வரிசையா எழுதிங்க. குரு மந்திர தேவதாத்ம, குரு மந்திர தேவதாத்ம, குரு மந்திர தேவதாத்ம மனः பாவனானாம், மனः பாவனானாம் ஐக்கிய நிஷ்பலனாத், ஐக்கிய நிஷ்பலனாத் அந்தராத்ம வித்திஹி, அந்தராத்ம வித்திஹி. குரு, இத மீனிங் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சுவாமி பலன் கொடுக்கும், யாருக்காவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பலன் எப்ப கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஓங்காரத்தை சொல்லியிருக்கேன். இந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கணும் சாமி, எப்ப பலன் கொடுக்கும் சாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, குரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மந்திர தீட்சை கொடுக்குற குரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தேவத சுரூபம். மூணாவது தேவதாத்மா இருக்குல்ல, தேவதாத்மா என்ன அர்த்தம்? தேவதையோட சுரூபம். அதுக்கப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மனசு. அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவனானாம், பிராணவாயு, நம்மளுடைய பிராணன். இந்த அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய நிஷ்பலனாத், இந்த ஐந்தும் ஒன்றாகிற நிலையில், கலந்து போற நிலையில, ஒன்னாகி ஒரே தத்துவமாகிற நிலையில். சரி, எந்த தத்துவத்துல ஒன்னாகும் சுவாமி அப்படின்னா, மந்திரம் தேவதா, குரு மந்திரம் தேவதா, அப்புறம் இந்த மனசு, இது எல்லாம் பிராணனோட போய் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்தராத்ம வித்திகி, அந்த தேவத்தையினுடைய அந்தராத்மாவா இருக்கிற தேவத்தினுடைய சாட்சா்காரமானது உண்டாகும். அப்ப தேவதையோட சாட்சா்காரம்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா காளிய தரிசனம் பண்ணினார். இது மாதிரி பெரியவங்க எல்லாம் நிறைய தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா சாட்சா்காரம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. காயத்ரி சாட்சா்காரம் பண்ணவங்க இருக்காங்க, சிவபெருமான சாட்சா்காரம் பண்ணவங்க இருக்காங்க. இதெல்லாம் எப்ப சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு மந்திர தேவதாத்ம மன, இந்த நாளும் பிராணனோடு ஒன்றிணையும் போது, ஒன்று கலந்த ஆகும் போது, அதுதான் தேவதையுடைய சாட்சா்காரம். இப்ப நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு முயற்சி பண்ற. மந்திரத்தோடு சேர்ந்து எப்பவுமே பண்ணணும் போது, பிராணாயாமத்தோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு சகர்ப பிராணாயாமம்னு பேரு. தேவதா இருக்கணும், என்ன இருக்கணும்? தேவதை இருக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரமும் இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? குருவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ண. தேவதையும் குருவும் வேற வேற இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், குரு கீதாவோட மந்திரம் பார்த்திருக்கோம். யஸ்ய தேவே பராபக்திஹி யதா தேவோ ததா குரவ் தஸ்யைதே கதிதாஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனகன்னு ஒரு ஸ்வேதாஸ்வதர மந்திரம் இருக்கு. குருவையும் ஈஸ்வரனையும் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. சரி, இந்த ஈஸ்வரன் சொல்றதுதான் தேவதாத்மான்னு பேர். தேவதாத்மானா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவதா எப்படிப்பட்டது அப்படின்னா மந்திர சுரூபிணி தேவதா. மந்திர சுரூபிணி தேவதா. இப்ப பாருங்க, தேவதா மந்திர சுரூபிணி. அப்ப தேவதையும் மந்திரத்தையும் என்ன பண்றது? ஒன்னாக்கிறது. மனசுக்குள்ள நல்லா ஸ்திரம் பண்றது. முதல்ல நீங்க ஒரு ஜபம் பண்றீங்க அப்படின்னா ஒரு தேவதையோட போட்டோ வச்சு 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 அந்த தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஓங்காரம் சொல்லித்தரேன்னு வச்சுக்கலாம். இப்ப ஓங்காரத்தை வைக்கும் போது என்ன பண்ணணும்? கிருஷ்ணரோட நாம ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு, இந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம் தான். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம பிரணவ சர்வ வேதேஷு, நான் ஓங்காரமா, பிரணவ எல்லா வேதங்களிலும் நான் ஓங்காரமா இருக்கேன்.
அப்படின்னு கீதால சொல்றது எல்லாத்தையும் திரும்ப 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 மனசுக்குள்ள கொண்டு வந்து தேவத்தையும் ஓங்காரமும் ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வந்தாங்க. மனசுல நல்ல கன்விக்ஷன் கொண்டு வர முதல்ல ரூபத்தை பார்த்து பார்த்து அந்த ரூபத்தோடு அந்த நாமத்தை வந்து ஓங்காரத்தை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மனசுக்குள்ளார கொண்டு வந்துட்டே இருக்கிறது. ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நாமமும் ரூபமும் என்ன ஆயிடும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபேத திருஷ்டி இல்லாம போயிடும். ஓங்காரம்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன்னா ஓங்காரம் அப்படின்னு வர வரைக்கும் சிவன்னா ஓங்காரம், சிவஸ்வரூபம். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார சுரூபி, கணபதி அப்படின்னா ஓங்கார சுரூபி, முருகர்னா ஓங்கார சுரூபி அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரமும் அந்த தேவத்தையும் ஒன்றுன்றது ஆயிடும். அப்ப மந்திரமும் தேவத்தையும் என்ன ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும். குருவையும் ஈஸ்வரனையும் என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். குருவும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு. அப்ப குரு மந்திர தேவதாத்மா, தேவதையோட சொரூப்ப மந்திரம் மூணுத்தையும் ஒன்னாக்கிட்டு இது மனசு இருக்கு பாத்தீங்களா, இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பவனானாம் அப்படின்னா, பவனம்னா வாயு, வாயுல போய் என்ன ஆயிடுனா இது எல்லாம் லயமாயிடும், ஒரே ரூபமா ஆகும். இப்ப இதை ஒரே ரூபமா பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துக்குள்ளார வந்து தேவதையை கொண்டு வந்துடணும். தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா குருவாயிருவார், குருவும் தேவதையும் ஒண்ணு. அப்ப மந்திரத்துக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆயிடும், தேவத்தை வந்துடும், குரு வந்துடும், மந்திரம் வந்துடும். மந்திரத்தை எதுல ஜபிக்கிறீங்க, மனசுனால மந்திரத்தை ஜபிக்கிறீங்க. இந்த மனசுனால மந்திரத்தை ஜபிக்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேலோட சேர்ந்து இந்த பிராணாயாமத்தோட சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு பேர் சகர்ப்ப பிராணாயாமன்னு பேர். இந்த பிராணாயாமம் பண்ண 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 மெதுவா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் எந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நின்று போய் வெறும் பிராண ரூபத்தில் ஆகுதோ அப்பதான் தேவதையோட சாட்சா்காரம், ஈஸ்வர சாட்சா்காரம். அப்போ இதாங்க வந்து பாத்தீங்கன்னா பரசுராம கல்பசூத்திரத்துல இருக்கிற ஸ்லோகம். அப்போ அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ரொம்ப அடுத்த மந்திரம் ரொம்ப கிளியர். யோகி யாக்கியவல்ய ஸ்மிருதியில 6:3 6:2 என்ன சொல்லுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் சமப்படுத்துறது தான் பிராணாயாமம் சொல்லுச்சு. 6:3 வந்து சொல்லுது வர்ணத்ரயாத்மகா ஹேதே ரேச்சக பூரக கும்பகாஹ சயேவ பிரணவ புரோக்தஹ பிராணாயாமஸ்ச தன்மயஹ. வர்ணத்ரயாத்மகா ஹேதே ரேச்சக கும்பக பூரகாஹ என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ணத்ரயாத்மகா 3 வர்ணங்கள் இருக்குல்ல. ஓங்காரத்துக்கு எத்தனை வர்ணம் இருக்கு, அகார உகார மகார. இந்த 3 வர்ணங்கள் தான் ஏதே ரேச்சக பூரக கும்பகாக. இதுதான் ரேச்சக பூரக கும்பகம் அப்படின்னு பேர். ரேச்சகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ரேச்சகமோ அது அகாரம், எது பூரகமோ அது உகாரம், எது வந்து பாத்தீங்கன்னா கும்பகமோ அது மகாரம். இந்த 3 அக்ஷரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 சேர்ந்துதான் பூரக ரேச்சக கும்பகம் சொல்லக்கூடியது. சயேவ பிரணவ புரோக்தா, இந்த 3 சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா பிரணவம் என்று சொல்லப்படுகிறது. பூரக ரேச்சக கும்பகத்துக்கு பேர் தான் பிரணவம் என்று பெயர். இததான் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமஸ்ச தன்மயக. பிராணாயாமம் பண்றதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தோடு பிரணவத்தோடு தன்மயமாகிறது, அது மயமாகிறது. அது மயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் வந்து ஓங்காரம், சகுண பிரம்மம். அதோட ஒன்றிணையறதுக்காகத்தான் இந்த பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண உபாசனைகள் தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஓமே என்னது புருவோர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக், புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிராணனை கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஓம்னு சொல்லி இந்த பிராணனை விடணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம். பிராண உபாசனையோட முக்கியமான தாத்பரியம் கிரமமுக்தி சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உபாசனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க, பிராச பிரசுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்திய வந்து நிப்பாட்டுறதுன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும், அது கத்திய வந்து சமப்படுத்துறதுன்னு அர்த்தம். போக்குவரவு இல்லாம ஒரே ஈக்குவல் ஆக்குறது. சாமி வெளியிலையும் போகாமையும் உள்ளேயும் போகிறதையும் நிப்பாட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிராணன் உங்க தேகத்துல அப்படியே இருக்கும். வெளியிலையும் போகாம உள்ளேயும் போகாம பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில்னஸ்க்கு வர்றது இருக்குல்ல, அந்த ஸ்டில்னஸ்க்கு வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது 50வது சூத்திரம் என்ன சொல்லிருக்கு, பாகி ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாபகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹ
ஏன் சுவாமி திரும்ப ரிப்பீட் பண்றீங்க? புத்தியில நல்லா வந்துடணும், அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இவரோட சதாசிவ பிரம்மேந்தரோட மதம் கீதாவோட மதம், அதுபடி மீனிங் எடுக்கிறேன். பகவத்கீதையிலையும் யோக சுதாகரத்திலையும் சொல்ற வியாக்கியானம் என்ன அப்படின்னா, பாகியன்றதுக்கு அர்த்தம் 50வது சூத்திரத்துல பாகியன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேச்சகம், வெளியில விடுறது, வாய். ஆபியந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுக்கிறது, பூரகம். அப்புறம் ஸ்தம்ப விருத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா கும்பகம். இந்த ஸ்தம்ப விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம். என்ன விருத்தி? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆந்தர கும்பகம்னு 2 கும்பகத்தை 2ஆ பிரிக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை? பாகிய, ஆபியந்தர, ரேச்சகம், பூரகம். ஸ்தம்ப விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருது? வெளியில உள்ள 2 கும்பகம் வந்துடும். இந்த 2த்தையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசகால சங்கியாபிகி. இந்த கும்பகங்கள் இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பூரகம், ரேச்சகம், கும்பகம், இது எல்லாத்தையும் எந்த தேசத்து வரைக்கும் பண்ணணும், எந்த காலம் வரைக்கும் பண்ணணும், எத்தனை எண்ணிக்கை பண்ணணும், நான் உங்களுக்கு வந்து சார்ட் ஒன்று அனுப்புறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த சார்ட் படி வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே சார்ட் அனுப்புறேன். கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா முதல் மாசம் எவ்வளவு பண்ணணும், முதல் வாரம் எவ்வளவு பண்ணணும், 2வது வாரம் எவ்வளவு பண்ணணும், இதெல்லாம். தேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், தேசகால சங்கியா பிகி அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேச்சகம் பண்றீங்கன்னு வச்சுங்க. முதல்ல பாகியம் தானே, பாகியம்னா ரேச்சகம். ரேச்சகம் பண்ணும்போது நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது நான் அதான் ப்ராக்டிஸ் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ லென்த் பண்ண மூச்சை வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு காத்து இருக்கக்கூடாது. அபியாசம் டெய்லி தான் அபியாசம் உங்களுக்கு. காலையில உட்கார்ந்த மாத்திரத்தை ஒரு தீபம் போட்டுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு வந்து என்னது ரேச்சக பிராணாயாமம் பண்ண போறேன்னு வச்சுங்க. பூரகமோ ரேச்சகமோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரகத்தை முதல்ல வச்சுக்கணும், ரேச்சகத்தை 2வது வைக்கணும். இப்ப 1 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்ணை மூடி உட்காந்து காலையில வச்சுக்கணும். எந்திரிச்சு குளிச்சுட்டு, முக்கிய கண்டிஷன் வந்து குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்துட்டு ஏதாவது ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு மெதுவா இன்ஹேல் பண்றீங்க. 2 மூக்கையும் என்ன பண்ணாதீங்க, சகித கும்பகம்னு சொல்ல போற பின்னாடி 2 மூக்கையும் டச்சே பண்ணாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா இன்ஹேல் பண்ணணும். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா இன்ஹேல் பண்ணுங்க ஃபுல்லா. அதை எப்படி பண்ணணும்? ஸ்லோவா பண்ணணும். ரொம்ப எவ்வளோ நிதானமா நல்லா இன்ஹேல் பண்றீங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபியந்தரன்னு சொல்லக்கூடிய என்ன பிராணாயாமம்? அது பூரக பிராணாயாமம்னு பேர். நான் முதல் 3 மாசம் 4 மாசத்துக்கான ப்ரோக்ராம் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நல்லா இன்ஹேல் பண்ணி 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 வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்லா காத்தை இழுக்கணும் காலையில ஏர்லி மார்னிங். அதுக்கப்புறம் விடுறதுல கவனம் தேவையில்லை, டக்குன்னு விட்டுறலாம், சாதாரணமா விட்டுருங்க. திரும்ப இன்ஹேல் பண்ணுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, திரும்ப நார்மலா விட்டுருங்க, இன்ஹேல் பண்ணுங்க, நார்மலா விட்டுருங்க. அந்த இன்ஹேல்ல மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே. நிறைய பேருக்கு தாரணா சக்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்றேன் தேவத்தையை வச்சிருக்கீங்களோடைய தாரணா இல்லை. முக்கியமானது தாரணைக்காகத்தான் நம்ம இதை பண்றோம். அப்ப எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு சித்திரத்தையும் ஒரு நல்ல ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா தேவதையோட போட்டோ வச்சுக்கிட்டு, இஷ்ட தேவதையோட போட்டோ வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே ஓங்காரத்தை மனசுக்குள்ளார நல்லா வந்து பாத்தீங்கன்னா லென்த் பண்ணுங்க. அந்த சுவாசத்தோட இன்ஹேல் பண்ணுங்க. ஓ ஒரு சுவாசம் ஃபுல்லா உள்ள இழுக்கிற வரைக்கும் ஓ நல்லா உள்ள இருக்கிறது, நல்லா மூச்சை விட்டுறது. திரும்ப ஓ
முக்கியமான கண்டிஷன் என்னது? வயிறு ஃபுல்லா ஆகணும், லங்ஸ் ஃபுல்லா நல்லா ஃபுல் இன்ஹேல் பண்ணணும். அதுதான் முக்கியம், தாற்பயம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஆஃபா பண்ணிட்டு இருப்போம். இப்ப இந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பண்ணிவிட்டு ஆயிடுச்சா. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பண்ணதுக்கு பிறகு இதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா, நல்லா இன்ஹேல் பண்ணும்போது எது வரைக்கும் வாயு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதம் வரைக்கும், நம்மளுடைய மலத்வாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் கீழே நாபிக்கு கீழே வரைக்கும் போகணும். இதுக்கு பேரு தேசம் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? தேச பரிதிருஷ்டகன்னு பேரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எண்ணிக்கை வச்சுக்கணும் அப்படின்னும் போது, முதல் வாரம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க. நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 10 தான் சுவாமி, எனக்கு நார்மலா 8 செகண்ட் தான். நான் சாதாரணமா 8 கூட இல்லை, இப்பெல்லாம் நம்மலாம் சுவாசிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 3 இது மாதிரிதான். இப்ப நீங்க சுவாசம் இன்ஹேல் பண்றீங்கல்ல, அதை டைமர் வச்சு பாருங்க. 4 செகண்ட் 3 செகண்ட் தான் நீங்க வந்து இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி இப்ப 4 செகண்ட் 3 செகண்ட்னு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. ஆனா உட்கார்ந்து கான்சியஸா நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-12 வரைக்கும் நமக்கு போகும். 10 செகண்ட் 10 இது வரைக்கும் போகுது அப்படின்னா அதை நோட் பண்ணிங்க. முதல் வாரம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 செகண்ட் போகுது. டெய்லி அதையே 12 செகண்ட் இன்ஹேல் பண்றது கான்சியஸா. கூட வந்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே 10 செகண்ட் 8 செகண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி. சில பேருக்கு 8, சில பேருக்கு 10, சில பேருக்கு 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நமக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கு? 3 செகண்ட் 4 செகண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இன்டைரக்டா லென்த் பண்றீங்க. அபியாசத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஹேலோட செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 10, 8, 12 இன்க்ரீஸ் ஆகுது முதல் மாசம். 2வது மாசம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 14 செகண்ட் பண்ணணும்னு இம்ப்ரூவ் பண்றீங்க. 3வது மாசம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 செகண்ட் அப்படின்னு லென்த் பண்றீங்க. இன்ஹேல் பண்ணும்போது 16 செகண்ட் வரைக்கும் இன்ஹேல் போயிட்டே இருக்கிறது. அப்ப எது வரைக்கும் போகணும்? நாபியோட கீழே வரைக்கும். எவ்வளோ கீழே பிராணனை கொண்டு போக முடியுமோ அந்த அளவு உள்ள இன்ஹேல் பண்ணி கொண்டு போறோம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேச பரிதிஷ்டம் வந்துடும். எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் வந்துடும். 10 செகண்ட் 12 செகண்ட் 14 செகண்ட் 16 செகண்ட்னு காலம் வந்துடும். கூட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கவுண்டிங் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 10 பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு 10 பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாசம் 2வது மாசம் 15 பண்ணுங்க. 3வது மாசம் 20 கவுண்டிங் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடும் உங்களுக்கு. 15ல இருந்து 20 நிமிஷம். ஆனா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இன்ஹேலோட டைம் என்ன ஆகும்? இப்ப நீங்க சுவாசம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட் 4 செகண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மெதுவா உங்க அந்த இன்ஹேலோட டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த் ஆகிறது மட்டும் இல்லாம, கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புசு புசுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகும் போது சூக்ஷ்ம தன்மை அடையும். அப்படி சூக்ஷ்ம தன்மை அடையும் போது உங்களுடைய இன்டைரக்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆகும். இந்த சுஷும்னா நாடி ஆக்டிவேட் பண்றதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த மனசு வந்து எப்படி இருக்கும்? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். இந்த இந்திரியங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்திரியங்கள் உங்களுக்கு தொந்தரவே பண்ணாது. நான் அதை சொல்றேன்ல, எவன் ஒருத்தன் பிராணாயாம அபியாசியா இருக்கானோ அவனுக்கு வந்து மனோ விஷயமான ப்ராப்ளம்ஸ் வராது. இந்திரியங்கள் சலனம் இருக்கவே இருக்காது. இந்த 2 பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்துல உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம். இதுக்கு பேர் என்ன பேரு? கும்பக பிராணாயாமம்னு பேரு. கேவல கும்பக பிராணாயாமம், வெறும் கும்பகம்ன்ற பிராணாயாமம். இதுக்கப்புறம் ரேச்சகத்தையும் என்ன பண்ணணும்? இதே மாதிரி பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வச்சுக்கணும். இப்ப பண்றது நம்ம பூரகம், இன்ஹேல் பண்றதுனா பூரகம் இல்ல, கேவலம்னா வெறுமனே பூரகம் மட்டும். எக்ஸ்க்ளூசிவான பூரக பிராணாயாமம், எக்ஸ்க்ளூசிவா பூரக பிராணாயாமம். இத தேச காலம் கவுண்டிங், சங்கியான கவுண்டிங் 3 மெஷர் பண்ணணும். இதே மாதிரி ரேச்சகத்துக்கு தான் பாகியம்னு பேரு. ரேச்சகன்னு முதல்ல சூத்திரத்துல இருக்க பாகியம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம். வைதிகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைதிகத்துல பூரகத்தை முன்னிட்டு பண்ணக்கூடியது. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ஏற்கனவே நேற்று வந்து உங்களுக்கு நான் கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன்.
பூரணாதி ரேச்சனாந்தः பிராணாயாமஸ்து வைதிகः. வேணா எழுதிக்கிறதா எழுதிக்கங்க. பூரணாதி ரேச்சனாந்தः, பூரணாதி பூரகத்தை முதல்ல வச்சுக்கிட்டு ரேச்சகத்தை பின்னாடி வச்சுக்கிறது. பூரணாதி ரேச்சனாந்தः பிராணாயாமஸ்து வைதிகः. வைதிக பிராணாயாமத்துல முதல்ல பூரகம் தான் பண்ணணும். யாராவது சேஞ்ச் பண்ணி ரேச்சகத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வைதிகம் இல்லை. அதே நேரத்துல ரேச்சனாதி பூரணாந்தः, ரேச்சகத்தை முதல்ல வச்சுக்கிட்டு ரேச்சனாதி பூரணாந்தः, பூரகத்தை பின்னாடி பண்ணணும். முதல்ல ரேச்சகம் பண்றது. அப்படி இருந்துச்சுன்னா பிராணாயாமஸ்து தாந்திரிகः, பிராணாயாமஸ்து தாந்திரிகः. அப்ப என்ன அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பூரகத்தை பண்ணோம்னா வைதிகம், முதல்ல ரேச்சகத்தை பண்ணினீங்கன்னா அது பாத்தீங்க அப்படின்னா தாந்திரிகம். இப்ப நம்ம எப்பவுமே வைதிகத்தை பேஸ் பண்ணியே போகும். அப்ப முதல்ல பூரகம் தான் நம்ம பண்ணணும். பூரகத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே இன்ஹேல கான்சியஸா இதை டைம் போட்டு வச்சுக்கிறேன். சார்ட் கொடுக்குறேன், அந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேச்சகத்தை மட்டும் அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ரேச்சகத்தை மட்டும் பண்றது. ரேச்சகம் மட்டும் பண்றதுன்னா என்னது? இன்ஹேல் பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்றது. எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல்ல கவனம் இருக்காது. நல்லா மூச்சை உள்ள ஃபுல்லா இழுத்துங்க. எப்படி வேணா இழுத்துங்க, செகண்ட்ஸ்லாம் பார்க்க வேணாம். நல்லா இழுத்துட்டு பாத்தீங்கன்னா ரேச்சகத்தை பாத்தீங்கன்னா மெதுவா இந்த ஓங்காரத்தை சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, ஓங்காரத்தை ஏதோ விட்டு போய் ஒரு லென்த்தா ஃபுல் லென்த்துக்கு ஓங்காரம் சொல்ல முடியலனாலும் 2-3 ஓங்காரம் 4 ஓங்காரம் கூட வச்சுக்கலாம். ஆனா நம்ம டார்கெட் என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஹேலுக்கு ஒரு ஓங்காரத்தையும் ஒரு எக்ஸேலுக்கு ஒரு ஓங்காரத்தையும் சொல்ற அளவுக்கு லென்த் கொண்டு வரணும் ஓங்காரத்தையும். அப்படி கொண்டு வந்தா ரொம்ப பெனிஃபிட் அதிகமா இருக்கும். ஆனா எடுத்தோன்னு அப்படி முடியாது. எக்ஸேல் பண்ணும்போது என்ன பண்றீங்க, துண்டு துண்டா ஓங்காரம் ஒரு 4-5 ஓங்காரம் சொல்லிங்க. ஆனா பாத்தீங்கன்னா டார்கெட் பாத்தீங்கன்னா லென்த் பண்ணும்போது ஓ இப்ப நான் உங்களுக்கு இப்ப ஸ்தூலமான ஓங்கார அபியாசம் பண்ணி கொடுத்தேன்ல. இப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன 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 பிராணாயாமம்? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஓங்காரத்தை சொல்றேன்ல, என்ன பிராணாயாமம்? ஏற்கனவே அபியாச காலத்துல 5:15 இருந்து 6:15 வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லியிருக்கேன். நம்ம பண்றது ரேச்சக பிராணாயாமம் இன்டைரக்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓ காத்து வெளியில போகுதா உள்ள வருதா? வெளில போகுது இல்ல. ஒரு லென்த் எவ்வளவு லென்த் நான் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த லென்த் பண்ணும்போது ஓங்காரத்தை லென்த் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்கேன்? ஓ ஓ இந்த பிராணா இது இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னது? ரேச்சகம். வெளியில காற்றை வெளியே விடுறேன். எது வரைக்கும் விடுறேன் அப்படின்னா, வயிறு இழுத்து வயிற்றுல இருக்கிற எல்லா காத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றேன், எல்லாத்தையும் எக்ஸேல் பண்றேன்.
அப்ப இந்த பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓங்காரத்தை நம்ம பண்றோமோ இதே மாதிரி இதையும் பிராக்டிஸ்ல வச்சுக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்கால இப்ப வாயில ஓங்காரத்தை சொல்லிவிட்டேன். இப்ப என்ன பண்ணுங்க, ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை மனசுல சொல்லுங்க. அப்ப வாய் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண வேண்டாம். இப்ப நான் சொன்னதையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல சொல்லிக்கிட்டு இந்த மூக்கால வாயுவை வெளியிடு. நல்ல உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா ஒரு ஓங்காரம், சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா 2-3 ஓங்காரத்தை வச்சு. ஆனா ஸ்தூலமா சொல்லும் போது என்ன பண்ணலாம், இந்த ஓங்காரத்தை ஸ்தூலமா நான் சொல்லும் போது ஃபுல்லா ஒரே ஓங்காரத்தை சொல்ல முடியும். ஆனா மனசுல சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 ஓங்காரம் தேவைப்படும். உங்களுக்கு புதுசா சொல்றேன். உங்களுக்கு இதுக்கு பேர் என்ன பேரு, ரேச்சக பிராணாயாமம். இதுல தேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிராணாயாமம் எப்பவுமே எக்ஸேல் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் ஹிருதயம் வரைக்கும் தான், தொண்டை வரைக்கும் தான் இருக்கு. நம்ம எக்ஸேல் பூரணமான எக்ஸேல் பண்றது இல்லை. நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற வாயுன்னு சொல்லுவோம். எப்ப லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா வாயு வந்து மிச்சப்படுதோ அது மெதுவா 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 என்ன பண்ணும், அது கார்பன் டை ஆக்சைடு. அதை நீங்க வெளியில விடாம விட்டீங்க அப்படின்னா மெதுவா 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 பிளட் செல்ஸ்ல எல்லாத்திலையும் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகும். மனசு முக்கியமானது என்ன ஆகுனா, ஒரு சூம்பி போய் ஒரு மனசு வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லாம மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருக்கும், டைட்னஸ் ஆகி டிப்ரெஷன் அது இதெல்லாம் கண்ட சிந்தனை வரும், கீழான எண்ணங்கள் வரும், இதெல்லாம் வரும். அப்போ எக்ஸேல் பண்றதோட முக்கியமான தாற்பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிராணவாயு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும். ஃபுல்லாத்தையும் வெளியில விட்டீங்க அப்படின்னா அந்த வயிறு வந்து பாத்தீங்கன்னா எப்போவே வயிறு உள்ள வரைக்கும் போகணும், வயிற்றுல ஃபுல் காத்து வெளியில வரும். இதுதான் ரேச்சக பிராணாயாமத்தோட தாற்பயம். இதுக்கு என்ன பேரு, ரேச்சக பிராணாயாமம் பேரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம்ன்றது என்ன அப்படின்னா, கவுண்டிங்லாம் இல்லாம திடீர்னு மூச்சு இழுக்கிறது. மூச்சை உள்ள இழுத்துட்டு அதுக்கு டைம் வைக்காதீங்க, இழுக்கிறதுக்கு டைம் வைக்காதீங்க. இருக்கிற மூச்சை இன்ஹேல் பண்றதுல டைம் இல்லை. மூச்சை டக்குன்னு இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே கண்ணை மூடி சும்மா உட்காந்து இப்ப ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அதை பண்ணுங்க. ஹோல்டு பண்றது, உள்ள ஹோல்டு பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு சாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஓங்காரம் சொல்ல முடியுமோ இல்ல ஃபுல் லென்த்தா சொல்ல முடியுமோ உங்க சாமர்த்தியம், ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காது. இது மாதிரி பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மூணாவதா இருக்கிறது ஹோல்டு பண்ற சாமர்த்தியம் லென்த் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? பூரக்கம் பண்ணினீங்கன்னா பூரக்கத்தோட லென்த் அதிகமாயிடும். ரேச்சக பிராணாயாமம் பண்ணும்போது ரேச்சகம் நல்லா எக்ஸேல் பண்றது லென்த் ஆயிடும். அதே மாதிரி கும்பக பிராணாயாமம் பண்ணும்போது நல்லா உள்ள வைக்கிற பிராணனோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமான டைம் வந்து தம் கட்டுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்ப விருத்தின்னு பேர். ஸ்தம்ப விருத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு சகிருத் பிரயத்தனேன, திடீர்னு ஒரே முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா மூச்சை இழுத்து டக்குன்னு பிடிச்சு வைக்கிறது. பாக்கியம் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்தர கும்பகம் பிரிஸ்கிரைப் பண்றாங்க பெரியவங்க. ஆனா பாகிய கும்பகம் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல பிரிஸ்கிரைப் பண்றது. ஆனா தாந்திரிகத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பாகிய கும்பகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஆக்சுவலா எங்க ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைதிகத்துல இருக்கிறவங்களும் அதை சொல்ல மாட்டோம். இப்ப நான் என்னோட சிஷ்யர்களுக்கு யாருக்கெல்லாம் நான் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேனோ, யாருக்கெல்லாம் பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறேனோ, இவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிராணனை நிப்பாற்ற பாகிய கும்பகத்தை சொல்வதில்லை. நானும் பண்றதில்ல, ஒரு காலத்துல பண்ணேன். அப்புறம் என்னோட ஆச்சாரியட்ட சுவாமிகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு, ஓ வைதிகத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம வைதிகத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லை அப்படின்னு நான் நிப்பாட்டியாச்சு. அப்ப பாகிய கும்பகத்தை நம்ம வந்து பண்ண போறதில்லை.
ஆந்தர கும்பகத்தை மட்டும் என்ன பண்ணுங்க பண்றது. இந்த 3 பிராணாயாமம் அதாவது சொல்லுது பாஹ்ய, ஆபியந்தர, அப்புறம் ஸ்தம்ப விருத்தி. ஸ்தம்ப விருத்தின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு வெயிட்டை தூக்குமோ டக்குன்னு தூக்கிறோமோ அதே மாதிரி. அவ்வளவுதான். இப்ப எப்ப வேணா பண்ணலாம். அப்போ இன்ஹேல் பண்றதுல கவுண்டிங் தேவை இருக்காது. மூச்சை உள்ள இழுத்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம்னு பேர். கும்பகம், ஸ்தம்ப விருத்தி கும்பகம்னு பேர். இந்த 3த்தை பண்றதுனால அதுவும் எப்படி பண்ணணும், தேசம் காலம் கூட வந்து பாத்தீங்கன்னா, தேசம் காலம் மட்டும் இல்லை, கவுண்டிங். ஒவ்வொரு வாரத்திலயும் நம்ம என்ன, ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்ட் வச்சுக்கணும், அடுத்த மாசத்துக்கு 15 ரவுண்ட் வச்சுக்கணும், அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரவுண்ட் வச்சுக்கணும். 20 ரவுண்டு போதும் உங்களுக்கு நார்மல் காலத்துல. இப்ப 20 ரவுண்டு வந்து நம்ம டச் பண்றது வந்து டக்குன்னு இது பண்ணாதீங்க. 3 மாசம் எடுத்தது. 3 மாசம் வச்சுக்கிட்டு கவுண்டிங் இது பண்ணுங்க. அதே மாதிரி காலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 8 செகண்ட், 10 செகண்ட், 12 செகண்ட், 14 செகண்ட், 16 செகண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு போங்க. இன்ஹேல் வந்து 16 வரணும். அதே மாதிரி எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா 16 செகண்ட் வரணும். கும்பகம் வந்து பாத்தீங்கன்னா 16 செகண்ட் வரணும் அப்படின்னு ஒரு கால அளவு வச்சிருங்க. அதே மாதிரி வந்து தேசம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பூரணமா இன்ஹேல் பண்ணணும், பூரணமா எக்ஸேல் பண்ணணும் அப்படின்றத நல்லா வச்சுங்க. இது தேசம்னு ஆயிடும். இந்த 3த்தையும் அபியாசம் பண்ணும்போது ஒரு காலத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம் 5 மாசம் 6 மாசம் வச்சுங்க. இந்த ப்ராசஸ் 5 மாசம் 6 மாசம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய தேசம் என்ன ஆயிடும்னா தீர்க்கம், உங்க பிராணன் என்ன ஆயிடும், தீர்க்கமா ஆயிடும், லென்த்தி ஆயிடும். கூட வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமாகும். சூக்ஷ்மம்னா நான் என்ன பேர் பண்ணியிருக்கேன், சூக்ஷ்ம வாயுவோட பிரயோகம் எங்க நடக்கும், சுஷும்னா நாடி. பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னே ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே மனசு இருக்கும். ஆயிடுச்சா? இதுதான் இந்த 50வது சூத்திரத்துல சொன்னோம். இதுக்கப்புறம் 51வது சூத்திரத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம், பாஹ்யாபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தகா. இந்த சதுர்த்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு விட்டுட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சகித பிராணாயாமம்னு ஒண்ணு விட்டுட்டோம். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகம். எத்தனை பிராணாயாமத்துல எத்தனை வெரைட்டி சுவாமினா, சகித சூரிய பேதஸ்ச உஞ்சாயி சீதலி ததா பஸ்திரிகா பிராமரி மூர்ச்சா கேவலி சாஷ்ட கும்பகாக. கும்பகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 விதமான கும்பகங்கள் இருக்கு அப்படின்னு யோகி யாக்ஞவல்க்ய சங்கீதால கோரக சங்கீதால இருக்கு. கோரக்ஷ சங்கீதால இருக்கு. நீங்க போட்டீங்கல்ல ஏற்கனவே போன 2-3 கிளாஸ்க்கு முன்னாடியே நாதபிரம ஸ்லோகம் போட்டிருக்கேன். சகித கும்பகம் அப்படின்னு ஒண்ணு. முதல்ல சகித கும்பகம். இப்ப நம்ம பண்றது என்னது, வெறும் கும்பகத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மூச்சை டக்குன்னு உள்ள இழுத்து வச்சுக்கிறது. அதுல கவுண்டிங்லாம் இல்லை, பூரக்கம் இருக்காது, ரேச்சக்கம் இருக்காது. இப்ப நம்ம சொன்ன இப்ப இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா பூரக்கம், தனியா ரேச்சக்கம், தனியா கும்பகம். இந்த 3த்தையும் ஒரு பேக்கிங்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, முதல்ல பூரகம் பண்ணி, அதுக்கப்புறம் கும்பகத்தை பண்ணி, அதுக்கப்புறம் ரேச்சகத்தை பண்ணி, மூக்க பிடிச்சிட்டு பண்ணுவோம். அந்த 3த்தையும் இந்த மூக்க பிடிச்சிக்கிட்டு 3த்தையும் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, சகித கும்பகம் அப்படின்னு பேரு. அதுலயும் டார்கெட் வந்து தேசகால சங்கியா இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எண்ணிக்கையை ரொம்ப கவுண்டிங் 1:4:2. 8 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூரகம் பண்றீங்கன்னா 32 செகண்ட் கும்பகம் பண்ணணும். கும்பகத்துல பாதி 16 செகண்ட் ரேச்சகம் பண்ணணும். அப்ப பூரகம் வந்துடும், ரேச்சகம் வந்துடும், நடுவுல கும்பகம் வந்துடும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சகித கும்பகம் அப்படின்னு பேர். 1. 2வது சூரிய பேதஸ்ச அப்படின்னு, சூரிய பேதி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதையும் சூரிய பேதின்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு. சந்திரபேதி அப்படின்னு சொல்லக்கூடிய சீத்தலிக்கு பேரு சந்திரபேதின்னு பேரு. அப்புறம் உஞ்சாயின்னு பேரு. அதே மாதிரி பஸ்திரிகான்னு பேரு. அதுக்கப்புறம் பிராமரின்னு பேரு, மூர்ச்சான்னு பேரு, கேவலின்னு பேரு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான கும்பகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வெரைட்டியா வந்துருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடி சோதனம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தனியா பூரகம், தனியா ரேச்சகம், தனியா கும்பகம். இதுக்கே 3-4 மாசம் ஆயிடும். இந்த 3-4 மாசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நாடி சுத்தியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நாடி சுத்தியில கும்பகம் இருக்காது, எப்பவுமே அதான் சிம்பிள். நிறைய பேர் என்கிட்ட, சாமி ரொம்ப நாள் வேதம் பிராணாயாமெல்லாம் கத்துக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட, சாமி
நாடி சுத்தின்னு சொல்றாங்க சாமி, எனக்கு தெரியாது சாமி. நாடி சுத்தினா என்ன சாமி? நாடி சுத்தினா ஒண்ணுமே இல்லைங்க. கும்பகத்தை விட்டுட்டு பண்ணீங்கன்னா அது நாடி சுத்தி. நிறைய பேர் தப்பா நிறைய அதாவது இதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். உங்க மனசுல நல்லா பதிஞ்சிடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஹேல் எவ்வளவு இழுக்கிறீங்களோ எக்ஸேல் அவ்வளவு விட்டீங்க அப்படின்னா கும்பகம் இல்லாம அதுக்கு பேர் நாடி சுத்தி. இன்ஹேல் வந்து பாத்தீங்கன்னா 8 செகண்ட் இன்ஹேல், அதுக்கப்புறம் இமீடியட்டா வைக்கக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது. அடுத்து எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எக்ஸேல், 8 செகண்ட் இழுத்து 8 செகண்ட் எக்ஸேல் பண்றீங்க. அதே மாதிரி எதுல விட்டீங்களோ அதுலயே 8 செகண்ட் உள்ள இழுத்து 8 செகண்ட் வெளியில விட்டீங்கன்னா திரும்ப இதே மாதிரி பிராக்டிஸ் ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் 10 செகண்ட் உள்ள எடுத்து 10 செகண்ட் வெளியிடுறது, திரும்ப 10 செகண்ட் உள்ள எடுத்து 10 செகண்ட் வெளியிடுறது. இது ஒரு மாசம். 12 அதுக்கப்புறம் 14 அப்படின்னு ஒரு 3-4 மாசத்தை நல்லா 3-4 மாசம் 5 மாசம் 6 மாசம் எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கும்போது சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நாடி சுத்தியை மட்டும் பண்ணு அப்படின்னு எங்க ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நல்ல நாடி சுத்தியை பண்ணிக்கிட்டு கேவல கும்பகம், இது வெறும் ரேச்சகம், வெறும் பூரகம், வெறும் கும்பகத்தை வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா அபியாசம் பண்ணிக்கிட்டே வர்றது. இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம். 6 மாசம் வரைக்கும் வச்சுங்க, நமக்கு 6 மாசம் போதும். 6 மாசத்துக்கு அப்புறம் சகித கும்பகம் பண்ண போறோம். சகித கும்பகம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு 8 செகண்ட் என்ன முத்திரை, இதுக்கு பேர் என்ன முத்திரை? கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 விரல் மடிச்சா நாசாகிர முத்திரா, சுண்டு விரலுக்கு பக்கத்துல இருக்க 2 விரலை மடிச்சா மிருகமுத்திரா. இதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம், இதனாலையும் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இதனாலையும் பண்ணலாம். இதனாலையும் மூக்க பிடிக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதனாலையும் மூக்க வந்து பாத்தீங்கன்னா இதனாலையும் பிடிக்கலாம். இந்த 2 இதுல நாசிகாகிர முத்ரா, நாசாகிர முத்ரான்னு பேரு. நாசிகாகிர முத்ரா இல்லைன்னா நாசாகிர முத்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு ரொம்ப, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு. இந்த முத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பூரக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வைதிகம் பூரக்கத்தை நல்லா 8 செகண்ட் பூரக்கம், 8 செகண்ட் பூரக்கம் பண்ணிட்டு ஜாலந்தரபன் கீழே வந்து பாத்தீங்கன்னா மலத்துவாரத்தை உள்ள இழுத்துக்கிட்டீங்கன்னா மூலபந்தம். மூலபந்தத்தையும் இதை கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தோன்னே ஒட்டியான பந்தத்துக்கு போகாதீங்க, ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். இப்பவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த 2 பண்ணாவே, ஜாலந்தர பந்தமும் மூலபந்தமும் பண்ணினீங்கன்னாவே ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஜாலந்தரம் பண்ணிட்டு 8 செகண்ட் உள்ள இழுத்து உள்ளுக்குள்ள வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா 8×4 32 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார வச்சுட்டு அப்புறம் கழுத்தை நிமிந்து 31 வரும்போதே கழுத்தை நிமிந்துடணும். நிமிந்துட்டு எக்ஸேல் பண்ணணும். ஆப்போசிட்ல 16 செகண்ட் எக்ஸேல் பண்றது. இது ஆஃப் ரவுண்டு ஆயிடுச்சு. திரும்ப எதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். இதுலயும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வைதிகத்துல என்னது லெஃப்ட் சைட்ல தான் இன்ஹேல் பண்ணணும். வைதிகம் எப்பவுமே வைதிகத்துல வந்து ரைட் சைட்ல இன்ஹேல் பண்றதெல்லாம் லெஃப்ட் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு, நான் சமயம் இருக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நல்லா, லெஃப்ட் சைட்ல நல்லா இழுத்து உள்ள வச்சு அப்புறம் ரைட் சைட்ல விட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ரவுண்டு. திரும்ப ரைட் சைட்ல நல்லா உள்ள இழுத்து 8 செகண்ட், உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 32 செகண்ட் வச்சு திரும்ப 16 செகண்ட் லெஃப்ட் சைட்ல விட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஆஃப் ரவுண்டு. ஒரு ரவுண்டு, இதான் ஒரு ரவுண்டு அப்படின்னு பேர். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்டு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இதான் பிராணாயாமத்தோட அபியாசம். சகித கும்பகம், இதுக்கு என்ன பேரு? சகித கும்பகம் அப்படின்னு பேர். சுவாமி இதை பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் 51வது ஸ்லோகத்துல வந்தார். பாஹ்யாபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தா. மொத்தம் பிராணாயாமம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3 தான். ஒன்னு பூரகம், ஒன்னு ரேச்சகம், ஒன்னு கும்பகம். இதுக்கு பேரு பிராணாயாமம்னு பேரு. ஆயிடுச்சா? 3 பிராணாயாமம். இதுல சதுர்த்தகன்னு ஒண்ணு இருக்கு. சதுர்த்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுர்த்தகன்றதுக்கு அர்த்தம் கேவல கும்பகத்துக்கு இன்னொரு பேரு சதுர்த்த கும்பகம்னு பேரு. சதுர்த்த கும்பகம்னா கேவல கும்பகம் அப்படின்னு இன்னொரு பேரு. அது எப்படிப்பட்டதுன்னா, நான் முதல்ல 3ஆவதா இருக்கிற ஸ்தம்ப விருத்திக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மூச்சை உள்ள டக்குன்னு இழுத்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மூச்சை கும்பகம் பண்றது. டக்குன்னு உள்ள இழுத்துக்கிறது, கவுண்டிங்லாம் இருக்காது.
இதுக்கு இந்த பூரகத்துக்கு வந்து கவுண்டிங் இல்லை, ரேச்சகத்துக்கும் கணக்கு இல்லை. வெறும் ஹோல்டு பண்றதுல கும்பகத்துல மட்டும் தாத்பரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்தம்ப விருத்தின்னு பேரு. மூணாவது. இந்த நாலாவது கேவல கும்பகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகியன்னு அர்த்தம், ரேச்சகம். ஆபியந்தர கும்பகம்னு பேரு, இது பூரகம்னு பேரு. அந்த ரேச்சகத்தையும் கும்பகத்தையும் வந்து பார்த்து இது ரேச்சகத்தையும் பூரகத்தையும் பேஸ் பண்ணி விஷய ஆக்ஷேபி அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட விஷயத்தையும் சார்ந்ததாக அபியாசத்தோட பலத்துல ஆக்ஷேபி அப்படின்னா என்ன அர்த்தம்? மெதுவா 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 நீங்க என்ன பண்ணுவீங்க, தேசகால சங்கியாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. நல்ல அபியாசம் படுத்துவம் ஆக 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 நிபுணத்துவம் ஆக ஆக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் இது மாதிரி மெதுவா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா லகாதார் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித திருடபூமி நல்லா போக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சமயத்துல என்ன சொல்றது 5-6 வருஷம் ரொம்ப அதிகம். நல்லா வந்து சிரவண மனனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா டெய்லி இதை தான் அபியாசம்னு கையில வச்சுக்கிட்டீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்த கும்பகம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கடைசியில தான் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கான ரூட் இது. அப்ப சிரவணம் பண்ண வேண்டியதை முடிச்சிடணும், மனனம் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சிடணும், சமாதிக்கு போகிறதுக்காக மட்டும் இதை பண்ணணும். இப்ப நான் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. நான் மனனம் பண்ணணும், மனனம் பண்ணிட்டு இருக்கேன். போதும் நிப்பாட்ட முடியுமா? இப்ப நான் உங்களுக்காக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் கேவல கும்பத்துக்கு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா கேவல கும்பகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா காரியம் பண்ண முடியாது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த அபியாசத்தை பண்ண 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 பூரகம் ரேச்சகம் கூட வந்து வெறும் கும்பகம் மூச்சா அந்த இது என்னது மூணாவது ஸ்தம்ப விருத்தி இந்த மூணுத்தையும் பண்ண 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நல்ல அபியாசம் பண்ணி 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 சகித கும்பகத்துக்கு வந்துடுவீங்க. சகித கும்பகத்தை பேஸ் பண்ணி அதான் பாகிய ஆபியந்தரன்றதுக்கு அர்த்தம், விஷய ஆக்ஷேபின்றதுக்கு அர்த்தம். பாகியனா ரேச்சகம், ஆபியந்தரனா பூரகம். இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணும்போது சகித கும்பகம் ஆயிடும். அந்த சகித கும்பகத்தோட நிபுணத்துவத்துல 4வதாக ஒரு பிராணாயாமம் கும்பகம் சித்திக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா நீங்க காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா சாதாரணமா இருந்துட்டே இருப்பீங்க, மூச்சு நின்று போகும். அபியாசத்தோட பலம் அதிகமாக அதிகமாக நீங்க காலையில சாயந்தரம் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, மத்தியானம் காலையில சாயந்தரம். இதை பண்ணி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம்ல மூச்சு வந்து வெளியில போகாது, அதே மாதிரி இன்ஹேலும் ஆகாது, அங்கங்க ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு. எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுதோ மூச்சு அங்கங்கெல்லாம் மனசு நிற்கும். மனசு வந்து தாட்லெஸ் ஆகிடும். அமணிபாவம்னு ஒன்று சொல்றோம் தெரியுங்களா வேதாந்தத்துல. அந்த அமணிபாவத்தை ஒருத்தன் பிராணாயாமத்தோட அபியாசத்துல கிரியா பிரதானமாவே இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு நின்னா மனசு நிற்கும், மனசு நின்னா மூச்சு நிற்கும். 2 விதத்துல கொண்டு வர முடியும். நீங்க ஜபத்து மூலமாவையும் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் கேவல கும்பகத்துக்கு. இல்ல கேவல கும்பகத்தை பிராணாயாமத்து மூலமா அடையும் போது மனசும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம நின்று போகும். திரும்ப சுவாசம் ஆரம்பிக்கும், மனசு ஸ்டார்ட் ஆகும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும், மனசு நின்று. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் ஸ்டார்ட் ஆகும், மனசும் ஸ்டார்ட் ஆகும். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ல கால் வச்சு போற மாதிரி நின்று மெதுவா போக ஆரம்பிக்கும். இந்த கேவல கும்பகம் ரொம்ப சிரேஷ்டம். உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்துல அடையக்கூடிய லட்சியம் எது அப்படின்னா கேவல கும்பகம். இப்ப யார்ட்டையாவது போய் கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது கொஸ்டின் ஆன்சர் போய் பாருங்க. கோரா இருக்குல்ல, இது பேர் என்னது, இது கொஸ்டின் கேட்குமே கோரா தானே, யூடியூப்ல இது கோரா. அதுல கொஸ்டின்லாம் கேட்க முடியல, அதை கேட்டு பாருங்க. பிராணாயாமத்தோட லட்சியம் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை சொல்லி தராங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு போன் போட்டு, சாமி இந்த பிராணாயாமத்தோட டார்கெட் என்ன சாமி, எதுக்காக சாமி பிராணாயாமம், லாஸ்ட் டார்கெட் என்ன சாமின்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க, டிராப் அவுட் எல்லாம். பிராணாயாமத்தோட டார்கெட் எது அப்படின்னா கேவல கும்பகம். இந்த சதுர்த்த கும்பகம் தான் கேவல கும்பகம். இதுதான் நம்மளுடைய லட்சியம். ஆனா முதல் லட்சியம் என்னது, தீர்க்க சூக்ஷ்மம். ஃபர்ஸ்ட் பிராப்தி பண்ண வேண்டியது பிராணனோட தீர்க்கம், பிராணனுடைய சூக்ஷ்மம்.
ரெண்டாவது டார்கெட், அல்டிமேட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்த கும்பகம் சொல்லக்கூடிய கேவல கும்பகம்னு பேரு. இது வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பூரகத்தையும் ரேச்சகத்தையும் கும்பகத்தையும் சைமல்டேனியஸா சகித கும்பகத்தை பண்ணி 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 அபியாசம் பண்ணும்போது அது அதிகமாக 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 ஒரு சமயத்தில் இந்த சதுர்த்த கும்பகம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா. சுவாமி இதனால எனக்கு என்ன சுவாமி லாபம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். 52வது சூத்திரம். ததக்ஷீயதே பிரகாஷாவரணம் ததக்ஷீயதே பிரகாஷாவரணம் ததக்ஷீயதே பிரகாஷாவரணம் ததஹ க்ஷீயதே பிரகாஷாவரணம். ரொம்ப முக்கியமான சூத்திரம். இந்த பிராணாயாமத்தினால சுவாமி என்ன சுவாமி நடக்கும், பிராணாயாமத்தை பண்றதுனால எனக்கு என்ன சுவாமி லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவல கும்பகம் டார்கெட்டுன்னு வச்சாச்சு. கேவல கும்பகத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்தகன்றதுக்கு அர்த்தம் அந்த கேவல கும்பகத்திலிருந்து பிரகாஷ ஆவரணம் க்ஷீயதே. பிரகாஷ ஆவரணம்னா பிரகாசம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவை மறைத்துள்ள, ஆத்மாவோட இது என்னது கான்சியஸ்னஸ், அதை மறைச்சுக்கிட்டு எதெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள், சத்வரஜஸ்தமசு. இந்த சத்வரஜஸ்தமசுன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கு. அந்த மூடி மறைச்சிருக்கிறதுல பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் பிரகாசகம் நிர்மலத்துவம். சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானத்துக்கு காரணமா இருக்கிறது. அதோட தன்மை என்னன்னா அது பிரகாசம், ஆத்மா மாதிரி அது பிரகாசம். அப்ப எது மறைக்குது சுவாமி அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும். ரஜோகுணம் என்ன பண்ணும், சஞ்சலத்தை ஏற்படுத்தி மறைச்சிரும், ஆடிக்கிட்டே இருந்தா ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தமோகுணம் என்ன பண்ணும், ஒரு கவர் பண்ணிடும், மோகத்தை உண்டு பண்ணி அது என்ன பண்ணுது, ஆத்மாவை மறைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கேவல கும்பகத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் ஆத்மாவை மூடியுள்ளவை, அது வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றது. கேவல கும்பகத்தினால மெயின் பர்பஸ் வந்து ரஜோகுணமும் தமோகுணமும் நாசத்தை அடையுது. அதுதான் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை மூடி இருக்கிற ஆவரணம். ஆவரணம்னு என்ன அர்த்தம், மறைப்பு. அந்த மறைப்பு இது ரஜோகுணம் தமோகுணம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசமாச்சு அப்படின்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி யதார்த்தமா சப்த ஞானம் இல்ல, சப்த ஞானத்தை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனானலேனச்ச. கீதால வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 34ல இருந்தே ஆரம்பிச்சோம். இந்திரியஸ்யார்த்தே இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினம். இந்த ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். இந்த காமக்ரோதம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை மூடி மறைச்சிருக்கும். நம்மளுடைய ஞானத்தை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போறது இந்த காமக்ரோதம். இது ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக 3:37 3:34 3:37. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக. காமமும் குரோதமும் என்னது, ரஜோகுணத்திலிருந்து உண்டாகின்றவை. அது என்ன பண்ணும், மகாசனம் மகா பாப்மாய், அடங்கவே அடங்காது. தீனி என்ன தீனி கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா போதாது. அதனால வந்து மகா பாப்மா, பாப்பத்தை உடையது, பாப்பத்தை பண்ண வைக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வித்தியேன மிக வைரின. இந்த மோட்ச மார்க்கத்தில் அதுதான் என்னது, வைரி, எதிரி அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கு அப்படின்னா தூமே நா விரியதே வன்னகி. இதுக்கு பக்கத்துல கரெக்டான ஆப்டான ஸ்லோகம் எது அப்படின்னா இந்த 51வது சூத்திரத்துக்கு ஆப்டான ஸ்லோகம் வந்து 3:38. இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை மூடி மறைச்சிருக்கிறது ஆவரணம். ஆவரணம் எது, 2 குணம், தமோகுணம் ரஜோகுணம். இங்க எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் 3:38 பகவத்கீதையில 3:38 சொல்றார், தூமேனா விரியதே வன்னிகி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா புகையினால அக்னி மறைக்கப்பட்டிருக்கும், நல்ல அக்னி இருக்கும், ஆனா புகை டார்க் புகை என்ன பண்ணும், அதை மூடி மறைச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யதாதர்ஷோ மலேனச்ச. எப்படி நல்ல கண்ணாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாக் வந்துச்சு அப்படின்னா
அந்த ஃபாக் வந்து அந்த முகம் பார்க்குற கண்ணாடி என்ன பண்றோம், மூடி மறைச்சிடும், நம்ம முகம் தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதோல் பேனா விருத்தோ கர்ப்பா உள்பேன, கர்ப்பப்பையினால கர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க குழந்தை வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளார இருக்கிறது தெரியல. இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு பார்த்து, சின்ன பொண்ணுங்க, அது 15-16 வயசு தான் இருக்கும். இங்க வா அப்படின்னு கூப்பிடலான்னு, இப்படி தள்ளிப்போ அப்படின்னு கூப்பிடலான்னு பார்த்தா வயிறு பெருசா இருக்கா. ஐயோ, கர்ப்பஸ்திரீ, சின்ன பொண்ணு. ஆனா எனக்கு ஆச்சரியமா போச்சு, இப்படி சின்ன வயசுலயே கர்ப்பம், வெளில தெரியுமா தெரியாது, வயிறு பெருசா இருக்கு, பகவான் இருக்காரு உள்ள, குழந்தையா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் தெரியுமா, உள்ள இருக்க குழந்தை தெரியுமா தெரியாது, ஏன் கர்ப்பப்பை மூடி இருக்கு. அதே மாதிரி வந்து ததா தேனேதம் ஆவிர்த்தம், இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காமமும் குரோதமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகமும், காம குரோதம் மோகம், இதை 3 வந்து பாத்தீங்கன்னா மறைத்திருக்கிறது ஆத்மாவை. அப்ப இந்த ஆத்மாவை மறைச்சிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த காமக்ரோதம் மோகம், இந்த 3 என்னது, தமோகுணம், காமக்ரோதம், மோகம், தமோகுணம். இந்த 2 தான் ஆவரணம்னு பேரு. இந்த ஆவரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவல கும்பகத்தினால என்ன ஆகுது, நஷ்டத்தை அடைகின்றது. இதான் பர்பஸ். இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு மீதி நீங்க பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நான் மட்டும் ஆசிரமம் கட்டினேன்னா, கட்ட மாட்டேங்க, நான் மட்டும் ஆசிரமம் கட்டியிருந்தேன் அப்படின்னா முதல் உள்ள என்ட்ரி ஆன போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமமும் ஓங்காரம் தான் பேஸ். இதை பண்ணாம, பிராணாயாமத்தை பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க யாருக்கும். இதான் பேஸ் நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய நிகிரகமும் மனோ நிகிரகமும் பிராணாயாமம் இல்லாமல் சம்பவிக்கவே சம்பவிக்காது. நீங்க எங்க வேணா போய் இது பண்ணி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, சம்பவிக்க சம்பவிக்காது. அறிவு.